பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாள் அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது ஜஹீரின் 90 நண்பர் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற சுகாதார ஆலோசனையும் இன்று சர்வதேச நீரிழிவு தினம். அதை முன்னிட்டு நாங்கள் டயபெட்டிக் சம்பந்தமாக கொஞ்சம் பேசலாம். அதில் நம்ம மெயினாக எல்லாரும் கூட விஷயங்கள் தெரியும் டயபெட்டிக்கை பற்றி. அதில் நாங்கள் இந்த டயபெட்டிக் ஏற்பட்டா எப்படி நாங்கள் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோங்கிறது, நாங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படி அதை கொண்டோல வச்சுக்கொள்ளலாம்ன்ற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அதில் பிரதானமாக 3 விடயங்கள். ஒன்று, உணவு கட்டுப்பாடு கட்டாயமாக செய்யணும். மற்றது எங்களோட உடற்பயிற்சி, அது சுகரை குறைக்கிறது. அடுத்தது நாங்கள் எங்களோட மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. 3 விடயங்களை நாங்கள் எங்களோட உடல் ஆரோக்கியங்கிறதே தான் உண்மையா. உடம்புல ஆரோக்கியம் செல்ல கூட இந்த 3 சேர்ந்தா தான் இந்த உடல் ஆரோக்கியம் வரைக்கும். அந்த அடிப்படையில் உணவு கட்டுப்பாடு நாம் அடிக்கடி பேசுகிற விடயம். அதில் பிரதானமாக நாங்கள் உணவுல உணவு தாட்டியால் பிங்கான் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அதில் அந்த பிளேட்டில் ஹாஃபுக்கு அரைவாசிக்கு மரக்கறி இருக்கணும். இலக்கறி மரக்கறி ஒரு பிளேட்டில் அரைவாசிக்கு இருக்கணும். அடுத்தது ஒரு காவாசிக்கு தான் நாங்கள் மாப்பொருள் உணவு எடுக்கணும். உதாரணமாக இப்போ நம்ம ரைஸ் எடுக்கிறேன்டா ஒரு அகப்பை அல்லது பெரிய மேசக்கரண்டி, நம்ம சாப்பாடு ரைஸ் வைக்கிற கரண்டியால் ஒரு கரண்டி வச்சா அந்த அளவு தான் மாப்பொருள் உணவு எடுக்கணும். அதுலேயும் விசேடமாக நாங்கள் சிவப்பரிசி எடுக்கணும். அதுலேயும் பெரிய அரிசியை சாப்பிட்றது எல்லாம் எங்களுக்கு விரைவாக இறைப்பையில் சமீபாடு அடையாமல் நீண்ட நேரத்துக்கு அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் மிதிக்கும். அந்த அடிப்படையில் காவாசிக்கு தான் நாங்கள் மரக்கறி அந்த இது எடுக்கணும். கார்போஹைட்ரேட் நம்ம கிழங்கு எடுக்கணும்னாலும் அந்த கிழங்கும் அந்த ரைஸு கூட காவாசிக்கு தான் வரணும். இப்போ இடியாப்பம் இருக்குன்னா ஒரு 4 இடியாப்பம் தான் நாங்கள் எடுக்கலாம். இப்போ பிட்டு எடுக்கிறேன்னு சொன்னால் காவாசி பிட்டு தான் இருக்கணும். சரிதானே? இப்போ எப்படி நாங்கள் அந்த மாப்பொருளை டயபெட்டிக்காக்கள் ஒரு பிளேட்டில் காவாசிக்கு எடுக்கணும். மிச்ச காவாசிக்கு புரத உணவு. அதில் விசேடமாக நாங்கள் தாவர புரத உணவு எல்லாத்தையும் விரும்பணும். ஏன்னா விலங்கு புரத உணவுகள் எடுக்க போல, உதாரணமாக இறைச்சி, என்ன கோழி அதுகள் எடுக்கிற டைமில் அதில் கொழுப்பு கொஞ்சம் கூட. இப்போ தாவர புரதங்க போல அதில் கொழுப்பு கொஞ்சம் குறையும். நம்மளுக்கு இப்போ டயபெட்டிக்காக்களுக்கு அடுத்த பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக அது சைலண்டான அமைதியான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் அந்த மேலதிகம் அடிக்கிற குளுக்கோஸ் உடம்புல கொழுப்பாக மாறுது. உள்ளுக்கு இன்டர்னல் ஃபேட்னு சொல்கிறேன், வெளியே இருந்து எடுக்காமல் உள்ளுக்கே மாறுது. அப்போ அதனால நாங்கள் எங்களோட அந்த கொழுப்பு இல்லாத புரத உணவுகளை நாங்கள் அதிக அளவு சேர்த்துக்கொள்ளணும். எல்லாம் அதில் இப்போ நெத்தலி கருவாடு, அதே மாதிரி பருப்பு, கடலை வகைகள், அதே மாதிரி இந்த மற்ற கொட்டை வகைகள், அவரை கொட்டை வகைகள் உள்ளதெல்லாம் தாவர புரதம் கூடின உணவுகள். அப்போ அதுகளை நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். மீன் அந்த கொழுப்பு குறைந்த மீன்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ மீனையும் சேர்த்துக்கொள்ளலாம். இறைச்சி பிரதானமாக கொழுப்பு, அந்த பொரியல் உணவுகளை குறைச்சிக்கொள்ளணும். இப்படி எங்களோட உணவு தாட்டில் அப்படி அமைச்சுக்கொள்ளணும். அதிகமாக நான் சொன்ன மாதிரி ஹாஃபுக்கு இலக்கறி மரக்கறிகள் இல்லை கூட பீன்ஸுகள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பீன்ஸுகள் அந்த அதில் அந்த இருக்கிற அந்த விதைகள் தானே, அவரைக்காடை, பயத்தங்காய், போஞ்சி, அதில் விதைகளை அதிக அளவு இந்த குரோமியம், மங்கனீஸ், அந்த நுண்மூலகங்கள் இருக்கு. அது இன்சுலினை ஆக்டிவேட், இன்சுலினுக்கு ஊக்கி அடிக்கிற சமதாது கோஃபெக்டர்னு சொல்லி சொல்றது. அப்போ அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் வேலை செய்யாமல் இருந்தால் அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உதவும். அவை அந்த வகையில் அந்த உணவு அப்படி அமைச்சு கொள்ளணும். அடுத்து நாங்கள் காலை உணவு இப்போ காலையில் சீனி போடாமக்கு ஒரு மில்க் எடுக்கலாம். காலையில் எழுந்தி ஒரு 8க்குள்ள காலை சாப்பாடு நாங்கள் எடுக்கணும். காலை சாப்பாடு நாங்கள் நான் சொன்ன மாதிரி ரைஸ் எடுக்கலாம். அது காலையில் அப்படி தயாரிக்க கஷ்டம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் கடலை, பாசிப்பயிறு, மற்ற ஏதாவது கோதுமை குறைஞ்ச மற்ற தானியங்களை கொண்ட ஏதாவது உணவுகள், இப்போ ஓட்ஸ், கஞ்சி அதுகள் எடுக்கலாம். இப்போ குறைக்கன் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க என்னென்னா அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடியாகும். அதனால் குறைக்கன் அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா எப்படியான அதனால நாங்கள் காலையில் இடியாப்பம் புட்டு எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு திருப்பி ஒரு 10:30 எல்லாம் கட்டாயம் 10:30-11 மணிக்குள்ள ஒரு பசி வரும். மெடிசின் டெப்லெட்ஸ் பாவிக்கிறார்கள். அப்போ 10-10:30 ஏதாவது நாங்கள் மில்கோ அல்லது ஒரு பழம், பப்பாசி பழம் சாப்பிட்றா வெட்டில் ஒரு துண்டு, அதாவது நம்ம காவாசியில் பாதி அப்படி ஒரு சாப்பிடலாம். அதே மாதிரி கொய்யாக்கான்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாதி சாப்பிடலாம். கிரீன் ஆப்பிள் அதுன்னு சொல்லிச்சுன்னா சின்ன ஆப்பிள்னா பாதி, அது பெரிய ஆப்பிள்னா ஒரு காவாசி துண்டு. அப்படி ஒரேஞ்சிலையும் சின்னதுண்டா ஒரு ஹாஃப் எடுக்கலாம், இல்லை பெருசுண்டா ஒரு காவாசி துண்டு. அப்படி நாங்கள் இனிப்பு இல்லாத பழங்கள், விசேடமாக மாம்பழம், பலாப்பழம், கடும் ஸ்வீட்டான பழங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ இனிப்பு குறைஞ்ச பழங்கள், அதாவது கதளிப்பழம், வாழைப்பழம், கதளிப்பழம் ஒன்று சாப்பிடலாம். அப்படி அதோட ஒரு பிளேன் டீயோ அல்லது டீ சீனி இல்லாமல் நாங்கள் எடுக்கணும். அது திருப்பி நம்ம அடுத்து லஞ்ச் எடுத்துருவோம். எப்படியும் 2 hours ஏதாவது மீல் எடுத்துட்டு இருந்தால் அந்த சீனி குறைஞ்சி மயக்கம் வார, தலிச்சுட்டு வார அந்த பிரச்சனை குறை. கூட பேர் என்ன செய்யறாங்கன்னா காலையில் டேப்லெட்ஸ் போடுறாங்கல்ல. ஏன்னா எனக்கு வேலை செய்யலாம், மயக்கம் இருந்து கண்ணீர் இருந்து காலையில் டேப்லெட் போடுறாங்க. அப்போ அதுக்குரிய வழி அது இல்லை. நான் சொன்ன மாதிரி 2 hours எல்லாம் எடுத்து ஒரு ஏதாவது எடுக்கணும். நம்ம எடுத்தோம்னா இந்த சீனி குறைஞ்ச பிரச்சனை வராது. எடுக்கிற உணவு நாங்கள் மாப்பொருள் இல்லாமக்கு இனிப்பு இல்லாத உணவுகள் எடுத்தா சரி. அடுத்தது நம்ம திருப்பி லஞ்ச் எடுப்போம், 1:32 எடுப்போம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவு தட்டு திருப்பி ஈவினிங் 4:30 நாங்கள் ஒரு சீனி இல்லாமக்கு மில்கோ அல்லது காஃபியோ அல்லது பிளேன் டீயோ எடுக்கணும். அதுக்கு பிறகு நாம திருப்பி டின்னர் நான் சொன்ன மாதிரி ஏர்லி டின்னர் ஒரு 7க்கு முதல்ல நம்ம டின்னர் எடுத்தோம்னா எடுத்துட்டு 10க்கு தூங்குறதுக்கு முதல்ல சில ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு மில்க் ஒரு கிளாஸ் நான் ஃபேட் கொடுத்து. அந்த மில்க் எடுக்க போல நான் ஃபேட் எடுக்கணும், அது லோ ஃபேட் மில்க் எடுக்கணும். ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கப்படா, அதில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் கூட.
இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சீனி டேப்லெட் பாவிக்கப்பட வர அந்த இதுகள்லாம் குறையும். இதை தவிர மேலும் உடற்பயிற்சி நான் சொன்ன மாதிரி தினமும் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்யணும். டயபெட்டிக்காக தினமும் செய்யணும். என்ன செய்ய நம்ம டெய்லி அந்த உணவு சுகர் கண்ட்ரோல் அவசியம். டெய்லி சுகர் கண்ட்ரோல் இருந்தால் தான் எங்களோட HbA1cங்கிறத கண்ட்ரோல் வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா HbA1c ஆக்களுக்கெல்லாம் கூட இருக்கு. ஏன்னா அந்த டெய்லி கண்ட்ரோல் இருந்தா போல அந்த செக் பண்ண போற டைமுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறது. அப்போ HbA1cங்கிற என்னன்னா உங்களோட டெய்லி கண்ட்ரோலை காட்டும். இப்போ அதை வச்சு தான் நம்ம பொடியில வந்து டிஷ்யூக்கள்ல டேமேஜ்கள், கண் பார்வை, கண்ணில் டேமேஜ், கிட்னில டேமேஜ், நரம்புகள், பாத நரம்புல டேமேஜ், இருதயத்தில் வர டேமேஜ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறது HbA1c வச்சு. அது நாங்கள் நார்மலாக 6.5 குறைய நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா எங்களோட உணவு கட்டுப்பாடு டெய்லி இருக்கணும். அதே மாதிரி உடற்பயிற்சியும் டெய்லி 30 மினிட்ஸ் இருக்கணும். அதில் நாங்கள் சைக்கிளிங் செய்யறது, ஜாகிங் செய்யறது, கொஞ்சம் ஓடுற மாதிரி நடக்கிறது, அப்படி அது ரன்னிங் செய்யறது, வாக் பண்ணா பிரிஸ்க் வாக், ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறது, ஸ்விம்மிங், நீச்சல், அது மாதிரி ஃபுட்பால் பிளே பண்ணுறது, பேட்மிண்டன், ஒரு இடத்துல நிற்காமக்கு தொடர்ச்சியாக செய்கிற ஒரு 30 மினிட்ஸ் உடற்பயிற்சி செய்யணும். அது மற்ற முக்கியமான மன அழுத்தம். எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா, தூக்கம் இல்லை, டென்ஷன் இருந்தா எங்களோட பாடியில வந்து குளுக்கோஸ் கூடிக்கொண்டே இருக்கும், சீனி லெவல் கூடிக்கொண்டே இருக்கும். அது என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வந்து என்ன செய்ய சொல்லிச்சுன்னா எங்களோட உடல்ல ஈரல்ல சேமிக்கப்பட்டிருக்கிற கிளைகோஜனை பிளட்டுக்கு குளுக்கோஸா மாற்றும். அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டைம்ல குளுக்காகோன்ங்கிறது கோர்டிசோல்ங்கிறதா கூடும். அதுல வேலை என்ன சொல்லிச்சுன்னா பிளட்ல குளுக்கோஸை கூட்டுற வேலை. அப்போ சுகர் லெவல் கூடிட்டே இருக்கும். இப்போ நம்ம நித்திர முடிச்சா இரவு நித்திர இல்லை, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்ஜரி ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அல்லது யோசனை, ஏதாவது கவலை, டென்ஷன் இருந்துச்சுன்னா காலையில பார்த்தோம்னா சுகர் கூட இருக்கும். என்னென்னு பார்த்தா இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அவை இது முக்கியமான விடயம். அவை நாங்கள் அதையும் குறைக்கணும். அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தி கொள்ளணும். குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது, நேரங்களை வந்து பொழுதுபோக்கு எந்த நேரமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். கூடுதலாக வந்து எங்களோட செட்டப்பை வந்து இந்த தனி மனித வாழ்க்கையை தான் கூட போய் குடும்ப வாழ்க்கையில் குறைஞ்சிது. வீடுகள் எல்லாம் எல்லாரும் அவரை தனித்தனியில் ஒர்க் பண்ணினா அந்த ஒரு நிலைமையில் இருக்காகவே இந்த மூண்டையும் நாங்கள் செட் பண்ணி நம்ம செய்யணும். உணவு முறை, உடற்பயிற்சி, அடுத்தது மன அழுத்தமில்லா வாழ்க்கை முறை, இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கட்டாயமாக வந்து நாங்கள் சுகர் வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்காமக்கு சாப்பிட்டு 2 ஹவர்ல பார்க்கறத பாருங்க. அப்போ அதான் நம்மளோட உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்குன்றதை மதிக்கலாம். அடுத்து HbA1c ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுங்க. வருஷத்துக்கு 4 தான் செய்தோம் சரிச்சுன்னா நம்ம உடல்ல சீனியால சுகரால டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டாயம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து சுகர் காராக்கள் மெதுவாக ஏறிட்டு வரும். அப்போ அது செய்யுங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கண்ணையும் பாதங்களையும் செக் பண்ண கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு சாயந்தரம் ஹாஸ்பிட்டல்ல கண்ணில் வந்து வெண்புரை, அதாவது கட்ராக்ட் இருக்கா, அதே மாதிரி பார்வை விழித்திரையில பாதிப்பு இருக்காங்கிற விடயமும் பாதங்களையும் நாங்கள் பரிசோதிக்கோம். அந்த உணர்வு, அதாவது திமிர் விரைப்பு வந்திருக்கான்னு பார்த்தோம். அதோட சுகரும் மற்றது காசநோய், அதாவது சுகர் காராக்களுக்கு டிபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய ஒரு ஸ்கிரீனிங்கும் இன்றைக்கு நடைபெறும். அதோட உணவு கண்காட்சியும் இருக்கு. முடிமானர்கள் வந்து அதில் கலந்து கொள்ளணும் என்று கேட்டு விரைவில். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.